என் பிள்ளைக்கு 3 நாளா உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு மட்டும் உடம்பு சரியா போச்சுன்னா என் புருஷனுக்கு மொட்டை அடிச்சு நாக்குல வேலை குத்தி காலில் ஆணி செருப்ப மாட்டி இங்க இருந்து பழனிக்கு கால்நடையா கூட்டிட்டு வர்றான்னு வேண்டிக்கிறோம் பாருங்க. என்ன கொடுமையான வேண்டுதல். எது இருந்தாலும் புருஷனுக்கு தானே. ஆமா, என்னைக்காவது ஏதாவது ஒரு பொண்ணு பிள்ளைக்கு முடியல நீங்க மொட்டை அடிக்க வேண்டி இருக்கீங்களா? வேண்ட மாட்டோமே. ஏன்னா புருஷன் நல்லா இருக்கணும்லப்பா. நீங்க மட்டும்தான் ஐயப்ப கோயிலுக்கு மாலை போடுறீங்களா? நாங்க மேல்மருவத்தூர் ஓம் சக்திக்கு மாலை போடுறது இல்ல. அந்த வண்டியில எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்க பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு டைவர் அம்மா டைவர், ஓம் சக்தி டைவர், டைவர் அம்மா டைவர், ஓம் சக்தி டைவர்னு தொண்டை கிழிய கத்துறமே யாருக்காக? டைவர் அம்மா டைவர், ஓம் சக்தி டைவரா? இதெல்லாம் புதுசா தெரியுதையுமா? ஆமாப்பா, டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்கம்மா உள்ள. ஆமாப்பா, யாருக்காகப்பா? யாருக்காக? புருஷனுக்காக. புருஷனுக்காக, பிள்ளைக்காக. பிள்ளைக்காக. ஆட்டம் எல்லாம் பிள்ளைக்காக. மாமியாருக்காக, மாமனாருக்காக, கொழுந்தனாருக்காக. மாமியார் மாமனாருக்குலாம் சீக்கிரம் போறதுக்காக. அப்படி இல்லப்பா, நீங்க யார் இருக்கிற மேடையில வேணாலும் இந்த காலத்து பிள்ளைங்க மாமனார சரியா பாத்துக்கிறது இல்ல, மாமியார சரியா பாத்துக்கிறது இல்லன்னு பேசலாம். ஆனா உங்க மகள் இருக்கிற மேடையில சொல்லாதீங்க. சொல்லலாம், சத்தியமா சொல்றேங்க. நீ உனக்கு மாமனார் மாமியார் இல்லாத விடாதாமா பார்க்க போறேன். ஆனா அப்படியே இருக்கிற விட தப்பி தவறி நீங்க பார்த்தாலும் சத்தியமா சொல்றேன், மாமனார் மாமியார தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மருமகள் நான். சத்தியமா நாளா என்னோட மாமனார் மாமியார விட என் புருஷனோட மாமனார் மாமியார தங்கத்தட்டுல வச்சு தாங்குவேன். புரியுதா? இப்ப உங்க ஆத்தாரே அப்பனே எப்ப பார்த்தாலும் பக்தி இல்ல பக்தி இல்லைன்னா அதுக்குதான் பாட்டு கொடுத்தோம் இந்த காலத்துல. லுங்கிய ஏத்தி கட்டி லோக்கல்ல நடக்க